எதிரிலா பலத்தினாய் வா வா வா. இறையாண்மை என்றால் என்ன? எல்லா நாடுகளுமே இறையாண்மையை கொண்டுள்ளதா அப்படின்னு 11வது வகுப்பில் படிக்கிற ஆதிகேசவன் கேட்டிருக்கிறாரு. 11வது வகுப்பில் படிக்கிற ஒரு மாணவர் இந்த கேள்வியை கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரியான கேள்வி. இறையாண்மை அப்படின்னா என்ன? தி டாமினன்ட் பவர் இன் அ பாடி பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தோம் என்றால், நம்ம அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும். ஏன் இப்போ எல்லா நாடுகளுமே இப்போ இந்தியா பொலிட்டிக்கல் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பொலிட்டிக்கல் நேஷன்? இது அரசு அப்படிங்கிறது ஒரு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டது. அது இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் பொருந்தும். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஒன்று 1950 கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியா என்ற ஒரு தேசம் பொலிட்டிக்கல் நேஷன் அன்று தான் உருவானது. அது வரைக்கும் இந்தியா 3 இந்தியாவாக இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியான்னு ஒன்று, வெள்ளக்காரங்க ஆண்டது. சுதேசி இந்தியான்னு ஒன்று, மன்னர்கள் ஆண்டது. அதுக்கப்புறம் ட்ரைபல் இந்தியா, நம்முடைய ட்ரைபல் ரீஜன்ஸ் அவங்க தங்களுக்குன்னு அட்டானமி வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 கொண்டு வரப்பட்டது, அமலுக்கு வந்தது. அது வந்த உடனே என்ன சொன்னோம்? இனிமேல் இந்தியாவில் இருந்த எந்த சட்டமும் இந்த சட்டம் வந்த பின் செல்லாததாகி விடுகிறது. இதுதான் இந்தியாவுக்கான பொது சட்டம். சரி, இது பாடி பாலிட்டிக், சாவரனிட்டி. அப்போ சாவரனிட்டி சுப்ரீம் பவர் ஆங்கிலம் சொல்கிறதுனா மிக மேலான அதிகாரம். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த இறையாண்மை யார்கிட்ட இருக்கணும்? குடியரசில் அது மக்கள்கிட்ட இருக்கு. மன்னர் ஆட்சியில் சில இதில் பேருக்கு மன்னர் ஆட்சி, இங்கிலாந்துலாம் பேருக்கு தான் மன்னர் ஆட்சி, உண்மையில் அங்கே குடியரசாக இருக்குது. அவங்கேயும் மன்னர் நாம்கா வாசான்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவோம். அது மாதிரி பேருக்கு இருக்காங்க. எல்லா சட்டமேற்ற அதிகாரம் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் உண்டு. ஆனால் மன்னர் ஆட்சி அல்லது சர்வாதிகாரிகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது உள்ள நாடுகளும் இருக்குது. அப்படிப்பட்ட நாடுகளில் இறையாண்மை அப்படிப்பட்ட மன்னர்கிட்டையோ அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகிட்டையோ இருக்குது. ஆனால் இந்தியாவில் இறையாண்மை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட இருக்குது. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரையாம்பிள்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிரையாம்பிளில் சொல்கிறதே என்ன? we the people of India dedicate to ourselves this constitution. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கிறோம். குடிமக்களாகிய நம்ம தான் இந்த நாட்டில் இறுதியான அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிங்கிறது. அப்போ இறையாண்மைங்கிறது பாடி பாலிட்டிக்னு சொல்கிறாங்களே, அதனுடைய சுப்ரீம் பவர் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. மிக மேலான அதிகாரத்தை கொண்ட ஒன்று தான் இறையாண்மை. அந்த மிக மேலான அதிகாரம் குடியரசில் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு 5 வருடமும் தேர்தல் நடத்துகிறோம். ஒன்றிய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நம்ம சொல்கிறது, நம்முடைய வாக்காளர்களாகிய நாம் எந்த குழுமம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த குழுமத்தை தான் ஆட்சிக்கு வர வைப்போம். எனவே நம்மால் அரசியல்வாதிகளுடைய ஆட்சி அதிகாரத்தை மாற்ற முடியும். அப்போ இறையாண்மை யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த இறையாண்மை மக்கள்கிட்ட இருக்குன்னா அவங்க என்ன செய்யணும்? அதை சரியான வழியில் பயன்படுத்தணும். இப்படிப்பட்ட பெரிய அதிகாரம், பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா, அப்போ பணத்துக்காகவோ வேறு சில காரணங்களுக்காகவோ நம்முடைய பொன்னான வாக்கு வீணாக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு நம்ம இருக்கணும். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படிங்கிற பாரதி வார்த்தைகளை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்குவோம். ஒளியிழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே